சிவாய நம. வணக்கம் மக்களே, மதிய வணக்கம். இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவுங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, இந்த காலத்துலையும் இப்படிலாம் ஒரு பிள்ளைங்க இருக்காங்களேன்றதுக்கு தான், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் முக்கியமாக பதிவிடுறேன். ஒரு அக்கா வந்து எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும். அந்த அக்கா வந்து கார வேலையும் பக்கத்து வீட்டில் இன்ஜினியர் வீட்டில் வேலை செஞ்சு அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு தான் கார வேலைக்கு போவாங்க. என்கிட்ட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூ வாங்குவாங்க. அந்த அக்கா வந்து ஒழுக்கமாக இருப்பாங்க. அதனால் எனக்கு அந்த அக்காவை ரொம்ப பிடிக்கும். அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க மகன் வந்து அந்த அக்காவுக்கு வந்து வீட்டுக்காரர் இல்லை. சரின்னு அவங்க மகனை வந்து அவங்க அம்மா வீட்லேயே விட்டுருந்தாங்க. அந்த பையன் வந்து +2 முடிஞ்சுட்டு ஒரு பெரிய காலேஜில் சீட் கிடச்சிது. சரின்னு அந்த அக்கா வந்து சேர்த்து விட்டு காசு பார்த்தோம்னா என்கிட்ட ஒரு 5000 10,000 வாங்கியிருப்பாங்க. முக்கியமாக இன்ஜினியர் வீட்டில் நிறைய வாங்கியிருப்பாங்க. பையன் படித்து முடித்து வந்ததுமே பெங்களூருக்கு அந்த பையனுக்கு பேங்க்கில் வேலை கிடச்சிருச்சு. வேலை கிடச்ச உடனே ஒரு 6 மாதத்துலேயே ஒரு பொண்ணோட விருப்பப்பட்டு கல்யாணமும் ஆயிடுச்சு. அதே பேங்க்கில் வேலை செய்கிற பொண்ணோட. உடனே அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு எடுத்துக்கிட்டாங்க. நல்ல சம்பளம். வீடு எடுத்துக்கிட்டோமா அவங்க அம்மா கூப்பிட்டான் பையன், வந்துருமா என்கிட்டேன்னு. அதுக்கு இந்த அம்மா இருந்துக்கிட்டு அந்த இன்ஜினியர் அக்கா விட்டு போக மனசு வரல. எப்பா நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகி நான் வரேன், அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன்டா, நீங்கள் நல்ல மாதிரியே இருங்க, ஒரு குழந்த உண்டானா நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு ஞாயிற்றுக்கிழமைனா அந்த அக்கா போவாங்களாட்டுங்குது. அம்மா இந்த மாதிரி வேஷத்தோடு என் வீட்டுக்கு வராதே, எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான் போல். உடனே அந்த அக்கா போகிறதே நிப்பாட்டிட்டு அதே நினைவாக நான் இப்படி என் பிள்ளைக்கு உழைச்சினேன்னு சொல்லி அழுந்தாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அக்கா பசங்க அப்படி தான் இந்த காலத்தில், அதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகாதுக்கா, உன் மருமகிட்ட சொல்ல வேண்டியது தானே. நான் சுமந்து பெற்று இந்த வேஷத்தில் படிக்க வச்ச பையனே என்னை மதிக்கலம்மா, என் மருமக எங்கேயோ இருந்து வந்த பொண்ணு, அந்த பொண்ணு ஏன் நான் நோகடிச்சுக்கணும் சொல்லி, அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி விட்டுட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. மக்களே, இந்த பதிவை பார்க்குற பசங்க வந்து திருந்துங்க, உண்மையாலுமே சொல்கிறேன். ஏன்னா உலகத்தில் வந்து தாயில் சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.